இலவச மென்பொருட்களை எவ்வாறு சுதந்திரமாக பயன்படுத்தலாம் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 20ஆம் தேதி உலக மென்பொருள் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள ஜெயா பொறியியல் கல்லூரியில் இந்த நாளை ஒட்டி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற இலவச மென்பொருட்கள் உள்ளன என்றும் அவற்றை மக்களிடம் எடுத்துச் செல்ல இந்நாள் பயன்படுகிறது என்றும் கல்லூரியின் கணினித்துறை தலைவர் குமரன் கூறினார். நிறைய இலவச மென்பொருள்கள், லட்சக்கணக்கான இலவச மென்பொருள்கள் இருக்கு. எல்லாருக்குமே இது ரீச் ஆகலை. இவ்வளோ மென்பொருள்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட யூசேஜ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இலவச மென்பொருள்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை உண்டுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இலவச மென்பொருள்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வர ஸ்கூல், காலேஜ் மற்றும் பொதுமக்களுக்கும் அரசு அலுவலர்கள் மற்றும் பல்வேறு துறையில் வேலை செய்கிற அனைத்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இன்வைட் பண்ணியிருக்கோம். 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்திருக்காங்க. நாட் ஒன்லி 3000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கல்லூரியிலும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்தினா டெஃபினட்டாக ஆஃப்டர் ஒரு 3, 4 or 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள்லையும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் நல்ல ஒரு நிலைக்கு வரும். இதில் மாணவர்கள் இலவச மென்பொருட்களை கொண்டு தங்கள் கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். நான் பண்ண போற டெமோ ஆர்டர் ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். இந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் வச்சு நம்ம ப்ரொஃபஷனல் கிரேடா ஆடியோவை எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி எடிட் பண்ண ஆடியோவை நம்ம இன்னொரு கம்ப்யூட்டருக்கு கூட ரவுட் பண்ணி வைக்கலாம். ஆர்டரோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். டூல் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் இல்யூஷன். ஆர்ட் ஆஃப் இல்யூஷன்னா என்னன்னா 2D 3D பற்றி அனிமேஷன் போட்டு காட்டுறது. இதில் என்ன ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் அனிமேஷன் கூட நம்ம பண்ணலாம். இதில் டெக்ஸ்சர் மேப்பரிங், அப்புறம் ரெண்டரிங், நிறைய கான்செப்ட்ஸ் பற்றி சொல்லலாம். இதில் தனித்தனியாக ஒரு ஹியூமன் பாடியோட ஃபேஸு, ஐஸு, அவங்களோட லிப்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு காட்டலாம். இந்த டூல் மற்ற டூலை விட யூசர் ஃப்ரெண்ட்லி டூல். மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி இதுக்கு காஸ்ட்லாம் கிடையாது. இது ரொம்ப ஃப்ரீயானது தான். மென்பொருட்களை பெற பணம் பிரதானம் இல்லை என்ற தெளிவை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கான முயற்சியின் துவக்கம் இது என்று மாணவர்கள் தெரிவித்தனர்.